வெல்கம் பேக் டு JPR லேர்னிங் கிராமர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அல்ஃபபெட்டில் உள்ள 26 லெட்டர்ஸ்க்கான நேம்ஸ், அதோட சவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் டோட்டலாக 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் தனித்தனி சவுண்ட்ஸ் உண்டு. இந்த 26 லெட்டர்ஸ் சேர்ந்து 44 சவுண்ட்ஸும் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஸோ இது எல்லாமே வந்து லெட்டர்ஸோட நேம்ஸ். இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் தனித்தனி சவுண்ட்ஸ் இருக்குது. அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏ லெட்டரோட சவுண்ட்ஸ் வந்து பியோட சவுண்ட் ப, சியோட சவுண்ட் க, டியோட சவுண்ட் ட. ஸோ இது போல் செட் வரைக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் தனித்தனி சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த சவுண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஏலேருந்து செட் வரைக்கும் நம்ம அல்ஃபபெட் நேம்ஸ் இருக்குல்ல, A as in apple, B as in ball, C as in cat, D as in dog. இது போல் செட் வரைக்கும் சீப்ரா வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். நமக்கு அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம ஈஸியாக லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம வேர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ் A, E, I, O, U. இந்த 5 லெட்டர்ஸை நம்ம வவல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீதி இருக்கிற ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் அப்படி சொல்கிறோம். தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். ஓகே, இது ரெண்டு லெட்டர்ஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஈயோட சவுண்ட் ஈயோட சவுண்ட் ஏ, ஐயோட சவுண்ட் இ, ஓட சவுண்ட் ஈயோட சவுண்ட் இதெல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு மவுத் பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் இங்கே கான்சனன்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பியோட சவுண்ட் என்ன ப, சியோட சவுண்ட் க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஏர் வந்து பிளாக் ஆகும் த்ரோட்டில். அட் த சேம் டைம் வி கேன் ஃபீல் த சம்வாட் வைப்ரேஷன். நம்ம வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து இந்த லெட்டர்ஸோட கான்சனன்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு டீத், டங், ஜா, லிப் இதெல்லாமே வந்து சேர்ந்து ஃபிசிக்கலாக மூவ் ஆகும். அதனால நம்ம ஆர்டிகுலேட்டர் அப்படி சொல்கிறோம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. நமக்கு மவுத் பொசிஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்ம இதை வவல் லெட்டர்ஸ் அப்படி சொல்கிறோம், இது கான்சனன்ட் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸை பார்த்துட்டு அதோடைய வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஏ அப்படின்றது அந்த லெட்டரோட நேம். ஏவோட சவுண்ட் என்னன்னா ஓகே. இப்போ அதே போல் இந்த 5 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, வவல் லெட்டர்ஸ், இந்த சவுண்ட்ஸ்க்கு ஷார்ட் சவுண்ட் உண்டு, லாங் சவுண்ட் உண்டு. நம்ம இதோட சவுண்ட்ஸ் பார்க்கும்போதே ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஷார்ட் சவுண்டு, இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது வந்து ஷார்ட் சவுண்டு. இந்த லெட்டரோட நேமை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது லாங் சவுண்டு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ஏ லெட்டரோட சவுண்ட் வந்து இந்த சவுண்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஏ as in ஆப்பிள் அப்படி சொல்கிறோம். அப்போ அப்படின்றது நமக்கு மைண்டில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வேர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எம். எம்மோட சவுண்ட் ம, 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 மேன். ஒவ்வொரு லெட்டர்ஸோட சவுண்டையும் தனித்தனியாக சொல்லுங்க. ம, man. Okay, fan. In fan. Bat. It. Bat. Hat. It. Hat. Okay, so இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு, இது ஷார்ட் சவுண்டு. இந்த லெட்டரோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது ஷார்ட் சவுண்டு. அதுவே அந்த லெட்டரோட நேம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது லாங் சவுண்டு. இப்போ இது என்னது, நேம். என்னோட சவுண்ட் ஏவோட சவுண்ட் வந்து பட் நமக்கு இங்கே வந்து ஏ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், நேம். அப்போ ஏ, ஈயோட சவுண்ட் வந்து நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, ஈ வந்து சைலண்ட் அப்படி சொல்கிறோம். ஓகே, இது வந்து டயக்ராஃப், நம்ம ஸ்பிளிட் டயக்ராஃப் அப்படி சொல்கிறோம்.
டைகிராஃப் அப்படின்றது என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுக்கறது தான் வந்து டைகிராஃப். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பிளிட் டைகிராஃப். அப்போ நம்ம அந்த லெட்டரோட நேம் தான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்றோம். நேம் ஏ சவுண்ட் கிடைக்குது இல்லையா? அப்போ இந்த இ வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல, பட் இது நடுவில் வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கு இந்த 2 சவுண்ட்ஸையும். ஓகே, இந்த லெட்டரை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ஸ்பிளிட் டைகிராஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேம். கேம் G A M game. Mat A mate. Okay, mate. Bake B A K bake. So name, game, mate, பேக். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ சவுண்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லெட்டரோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது ஷார்ட் சவுண்ட், அந்த லெட்டரோட நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது லாங் சவுண்ட். ஸோ இந்த வவல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஷார்ட் சவுண்ட் உண்டு, லாங் சவுண்ட் உண்டு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி. பி அப்படின்றது அந்த லெட்டரோட நேம். பியோட சவுண்ட் ப. ஓகே, ப அ க. பேக். பேட். B A T bat. Cab. C A B cab. Tab. T A B tab. Next one C. Letter is C. C oda sound K. K cat. Okay, C as in cat. So நம்ம cat மைண்ட்ல வந்துச்சுன்னா C oda sound வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். So K A T cat. Cut. K A T cut. Cup. K A B cup. Can. K A N can. Okay, இங்க வந்து எல்லாமே வந்து நம்ம K sound தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். The next one is D. D வந்து அந்த லெட்டரோட நேம். D ஓட சவுண்ட் வந்து D. D. Okay, so இப்போ D A G dog. இது வந்து G சொல்லக்கூடாது, G அப்படி சொல்லணும். G as in grapes. அப்போ G. Dug. D A G dug. Dim. D E M dim. Din. D E N din. Next one E. E அப்படின்ற லெட்டர் வந்து vowel letter. ஸோ இந்த vowel lettersக்கு ஷார்ட் சவுண்ட் உண்டு, லாங் சவுண்ட் உண்டு. இந்த லெட்டரோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது ஷார்ட் சவுண்ட், அந்த லெட்டரோட நேம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது லாங் சவுண்ட். இப்போ எக். ஈயோட ஈயை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? ஏ. ஏ தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஏ இக். இப்போ இங்கே டபுள் ஜி இருக்கு இல்லையா, இது வந்து டைகிராஃப், டபுள் கான்சனன்ட். ஸோ இது வந்து டைகிராஃப் தான். அப்போ நம்ம வந்து ஒரு ஜியோட சவுண்ட் மட்டும் தான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன் பெட். ப ஏ ட் பெட். வெண்ட். வ் ஏ ட் வெண்ட். டென். ட் ஏ டென். நெக்ஸ்ட் இதோடைய லாங் சவுண்ட் பார்க்கலாம். லாங் சவுண்ட் இ. இந்த நேம் தான் நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். மீட். ஈட். இங்க இ ஏ இருக்கு இல்லையா, நம்ம இங்கே இ சவுண்ட் மட்டும் தான் சொல்றோம், ஏ சவுண்ட் நம்ம சொல்லல. ஏ அப்படின்னா இது வந்து டைகிராஃப். இது டைகிராஃப் வவல் டீம். வவல் டீம் இது. ஸோ வவல் டைகிராஃப். அப்போ டைகிராஃப் அப்படின்றது 2 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் தான் கொடுக்கும். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் தனித்தனி சவுண்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹீட். ஹ இ ட் ஹீட். feet. F E T feet. meat. E T meat. இந்த எல்லாமே வந்து நம்ம E சவுண்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் இல்லையா, அப்போ இது லாங் சவுண்ட். ஸோ நம்ம இந்த வவல் லெட்டர்ஸ் நம்ம சவுண்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதோடைய ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் இஸ் F. இதோட சவுண்ட் வந்து fish. F as in fish. Okay, அப்போ if. F E ish fish. ish அப்படின்றது டைகிராஃப்.
Next fox, x, fox. Flag, egg, flog. Next one, G. Letter is G. இதோடைய சவுண்ட் வந்து க. க அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. G as in grapes இருக்கு இல்லையா, grapes, க. க. A, t, get. G, in, gun. Tag, t, g. Tag, bag. B, g, bag. ஸோ இது போல் நெக்ஸ்ட் உள்ள லெட்டர்ஸோடைய நேம்ஸ் அதோட சவுண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். until bye.